அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இரும்பு காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு புதிராகவே இருந்த ஒரு விஷயம்தான். சமீபத்தில் நமக்கு மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி தளம், அங்கே இருக்கக்கூடிய சான்றுகளை நம்ம ஆய்வுபடுத்தி பார்க்குறப்ப அங்க இருந்த பொருட்கள் எல்லாமே 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்களாக சான்றுகளாக இருந்துச்சு. அது எல்லாமே இரும்பு சான்றுகளாக இருந்தனால இந்தியாவில் அயன் ஏஜ் அப்படிங்கிறது 2172 பிசிஇல தமிழகத்தில் இருந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வும் இருந்துச்சு நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மயிலாடும் பாறை அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணகிரியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ மயிலாடும் பாறை தான் ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட்டா இருந்துச்சு இப்போ வரைக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பார்த்தோம்னா சிவகலை அப்படிங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி தளம் அப்படிங்கிறது இருக்கு. 2019 2022 ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற பல்வேறு கட்ட அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெவ்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பீட்டா அனாலிட்டிகா நமக்கு தெரியும். புளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிகா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் இரண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆய்வுகளின் முடிவில் பார்க்குறப்ப இந்தியாவுடைய இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழகத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 3345 பொது ஆண்டுக்கு முன், அதாவது பிசிஇ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3345 பிசிஇல தான் நமக்கு இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழகத்துல இருந்திருக்கலாம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்துல இந்த இரும்பு காலம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கதிரியக்க கரிம கால கணிப்புகள் அப்படிங்கிறதும் தூண்டொலி கால கணிப்புகள் அப்படிங்கிறதுமே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டார் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற டெஸ்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லுமினசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டெஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சிலரேட்டார் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, அடுத்தது ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லுமினசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய முடிவுகள் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது 3345 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3345 பிசியிலேயே நமக்கு இரும்பு காலம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா இருக்கு. இரும்பு காலத்திலிருந்து தான் நமக்கு அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் தான் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த இரும்பை உருக்கிறதுக்கே பார்த்தோம்னா 1000 to 1500 டிகிரி செல்சியஸ் வந்து தேவைப்படும். அப்பதான் இந்த இரும்பை வந்து நம்மளால உருக்க முடியும். அதான் அயன் ஸ்மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷனா இருந்திருக்கும். சயின்டிபிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழகத்துல இது அயனேஜ் சிவிலைசேஷனா இருந்தப்போ அதனுடைய கான்டெம்பரரி சிவிலைசேஷனா இண்டஸ் வேலியில காப்பர் ஏஜ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இண்டஸ் வேலியில காப்பர் ஏஜ்னா இங்கே வந்து அயன் ஏஜ் இருந்திருக்கு. ரெண்டுமே கான்டெம்பரரி சிவிலைசேஷன் தான், சமகாலத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. பல்வேறு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு புத்தகமா வெளியிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழின் தொன்மை, அதாவது இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகம். இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறத கூட கேட்கலாம். யார் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கே ராஜன் மற்றும் ஆர் சிவானந்தம் அப்படிங்கிற இந்த 2 பேரும் தான் முக்கியமான தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். கே ராஜன் மற்றும் சிவானந்தம் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல இவ்வளவு சான்றுகளும் நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் நம்ம முதல் செய்தியில முக்கியமான செய்தியா நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமா பார்க்குறப்ப இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு உறுதியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனால் செய்யக்கூடிய வேலையில ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்களை உலகம் மதிக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறளின் 670 அதிகாரம் வினைத்திற்பம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமா இந்த இடத்துல குடியரசு தின விழா அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குடியரசு தின விழா அணிவகுப்புல பார்த்தோம்னா சஞ்சய், பிரளய் போன்ற ஏவுகணைகள் முதன்முறையாக காட்சிப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா
நமக்கு பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற கருப்பொருளுக்கு கீழே தான் இந்த வருஷ குடியரசு தின விழா அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த வருஷ குடியரசு தின விழாவோட சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷியாவோட அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் வரப்போறாரு. சரிங்களா? ஸோ இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நன்றி.